இது வந்து இடி ஏன் வருதுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சார் ஒரு சிம்பிள் கம்ப்ளைண்ட் இல்லை சார், ஓவர் பில்லிங்னா அவன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் வாங்காத பொருளுக்கு பில்லை போட்டான்னு சொன்னால் அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம் சார். நீங்கள் இங்கே நடத்துறது வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற ஒரு கருப்பு பணம், பாட்டிலுக்கு 10 ரூபாலேருந்து 40 ரூபாங்கிறது 5300 கடைகள்லையும் வாங்குகிற கருப்பு பணம், வருஷம் முழுவதும் வாங்குகிற கருப்பு பணம். ரெண்டாவது, நீங்கள் எந்தெந்த ஆலைகள்லேருந்து நீங்கள் சோர்ஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க, அதில் உங்களுக்கு வந்து எவ்வளவு கருப்பு பணம், எவ்வளவு பாட்டில் உண்மையிலே வருது, நீங்கள் எவ்வளவு விற்றதாக கணக்கு காமிக்கிறீங்க, எவ்வளவு கணக்கில் காட்டாமல் விற்கிறீங்க, இது ஒரு கருப்பு பணம். மூணாவது வந்து பாட்டிலிங், ரிட்டர்ன் போகும்போது எவ்வளோ பாட்டில் ரிட்டர்ன் போகுது, அது எப்படி ரீசைக்கிள் பண்ணுறீங்க, மூணாவது. நாலாவது அந்த டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்டு. ஏன்னா 5300 அவுட்லெட்டில் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் நீங்கள் செலவு பண்ணுவீங்க வருஷத்துக்குங்கிறது இருக்குது. கருப்பு பணம் ஜெனரேட் ஆகுதுங்கிறது தெரியுது. அந்த கருப்பு பணத்தை நீங்கள் எங்கே ரூட் பண்ணுறீங்கிறது தெரியணும். அங்கே தான் வந்து ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் வர்றான். இது காமன் சென்ஸு. இதுக்கு ஒரு கேள்வி வேணுமா அப்படின்னு நான் கேட்குறேன்.